ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வாங்க நம்ம ஆந்திரா ஸ்டைல் பாலக் பப்பு செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் பாலக் ஒரு கட்டு வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியை நறுக்கிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 வாட்டினா இந்த பாலக்கீரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கீரை பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கினேன். இதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனியனை சேர்த்துக்கலாம். நாலு சின்ன பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் துவரம் பருப்பு கழுவி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி பருப்பு சேர்க்க தேவையில்லை, ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 2 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு இப்படி கடைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த கடிஞ்சாச்சு. இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சூடாயிடுச்சு, கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு, சீரகம், இப்போ பொரிஞ்சிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. நம்ம இதில் அந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாலக் பப்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.